என் தங்கப்பிள்ளையே, தேய்பிறை அஷ்டமியினுடைய இந்த ஞாயிற்று கிழமையில் என் பிள்ளையின் மனதிற்கு ஒரு இதமான செய்தியினை கொண்டு உன் வராகி அம்மா நான் ஓடோடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நலம் தருகின்ற இந்த விடியலில் உன் வராகி அம்மா நான் தருகின்ற வெற்றியினை நீ வேண்டாம் என்று சொல்லாதே. ஏனென்றால் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் இருக்கின்ற எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் இந்த தாயானவள் என்னையும் நீ தேடி வருகின்ற நேரத்தில் அம்மா உன்னுடைய மனதிற்கு நல்ல செய்திகளைத்தான் கொண்டு வந்து சேர்க்கின்றேன். ஒரு நாளும் நீ பட்ட காயத்திற்கு மேல் காயம் பட வேண்டும் என்று நினைத்தது கிடையாது. உனக்கென்ற நல்ல நாட்கள் எப்பொழுது வருகின்றது, உனக்கான விடியல் எப்பொழுது விடுகின்றது என்று நீ எதிர்பார்ப்பதை விட உன் அம்மா நான் உன்னோடு சேர்ந்து அதை பார்த்து கொண்டிருக்கின்றேன். தருகின்றவளே நம்மோடு சேர்ந்து பார்த்து கொண்டிருந்தால் எப்பொழுது நமக்கு நல்லது நடக்கும் என்று யோசிக்கின்றாயல்லவா என் தங்கமே. எதுவாக இருந்தாலுமே வாழ்க்கையில் யதார்த்தத்தை கடந்துதான் உன் கைகளில் வர வேண்டும் என்றால் அந்த யதார்த்தத்திற்குள் தான் தெய்வமும் நிற்க வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள். அதைத்தான் உன் அம்மா நான் சொல்கின்றேன். இது இப்படி இந்தந்த நேரத்தில்தான் உனக்கு நடக்க வேண்டும் என்பது விதியானால் அதை யாராலும் மாற்றவும் முடியாது, மாற்றவும் கூடாது. உனக்கென்று கிடைக்க வேண்டிய நேரத்தில் அது கிடைத்தால் மட்டும்தான் உனக்கான முழுமையான வாழ்க்கை அதில் கிடைக்கும். இல்லை என்றால் நிரந்தரமே இல்லாதது போல எல்லா விஷயங்களும் உனக்கு அதில் மாறிவிடும். என் பிள்ளையின் மனதில் நிறைந்திருக்கின்ற பல நல்ல விஷயங்களை இந்த தாயானவள் உணர்ந்ததனால்தான் இன்று உன்னுடைய மனதிற்கு இதமான செய்தி என்று சொல்லி இருக்கின்றேன். என் பிள்ளையே, மனது எந்த ஒரு விஷயத்தையுமே சற்றென்று தெரியும் பொழுது படபடப்பாக அடித்து கொள்கின்றது. அதை முதலில் நீ கட்டுப்படுத்த வேண்டும். எதற்காக படபடக்க வேண்டும்? தவறு செய்தவர்கள்தான் பயப்பட வேண்டும். எந்த தவறும் செய்யாத என் பிள்ளை, நீ எதற்காக பயப்பட வேண்டும்? முதலில் நீ நல்லபடியாக இருக்கிறாய், நல்லதைத்தான் செய்கிறாய் என்பதனை நம்பு. அடுத்தவர்கள் வார்த்தைகளை எல்லாம் நம்பி நீ சென்று கொண்டிருக்கின்ற சரியான பாதையை கூட தவறான பாதையாக மாற்றிவிடாதே. நீ செல்வது தவறான பாதை என்றால் எப்பொழுதோ தெய்வத்தினுடைய கையிலிருந்து நீ தண்டனையை பெற்றிருப்பாய். தண்டனை பெற்றிருப்பாய் என்பதோடு மட்டுமல்லாமல் நீ திருந்தவும் செய்திருப்பாய். அதனால் எதுவாக இருந்தாலும் உன்னுடைய மனசாட்சியின் சொல் முதலில் கேள். இரண்டாவது, இந்த தெய்வத்திடம் என்ன சொல்கிறது என்று மட்டும் கேள். மற்றவர்களின் வார்த்தைகளை கேட்டு எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு பொழுதும் மாற்றிக்கொள்ள நினைக்காதே. என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் முழுமையாக அனுபவிக்க முடியவில்லை என்கின்ற வருத்தம் இருக்கின்றது. ஏனென்றால் சந்தோஷம் வரும்பொழுதெல்லாம் பின்தொடர்ந்து கவலைகளும் வந்து விடுகின்றது. வாழ்க்கையில் சந்தோஷம் அடைந்த நேரத்தை விட கவலைகள் அடைந்த நேரம்தான் பல மடங்கு அதிகமாக இருக்கின்றது. எல்லா நேரத்திலுமே இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் ஒவ்வொன்றையுமே நீ சரியாகத்தான் கற்றுக்கொண்டிருக்கிறாயா என்று சிந்தித்து பார். ஏன் தெரியுமா? நீ சரியாக கற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த வாழ்க்கை உன்னை அதை கற்க வைக்கும். ஒரு முறை ஒரு கஷ்டத்திலிருந்து தப்பித்து விட்டோம் என்று சொல்வாயானால் நிச்சயமாக மீண்டும் அந்த கஷ்டத்தில் நீ அதற்கான அத்தனை வேதனைகளையும் அதைவிட அதிகமாக அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். அதனால் என்ன கஷ்டம் வந்தாலும் எதிர்த்து நின்று அந்த கஷ்டத்தை எதிர்கொள். அதன் முடிவு என்னவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். என் பிள்ளையே,
முயற்சி செய்து தோற்றால் பரவாயில்லை. முயற்சியே செய்யாமல் தோற்றாய் என்றால் அது என்றுமே உனக்கு பெருமை இல்லை என்பதனை நீ புரிந்து கொள். இந்த வாழ்க்கை இது நாள் வரையிலும் உனக்கு கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் நிச்சயமாக உனக்கான மன நிறைவு அடங்கி இருக்கின்றது. அதை நீ பெற்றிருந்தால் இன்று இந்த ஒரு வேதனை உனக்கு தேவைப்பட்டிருக்காது. சில விஷயங்களிலிருந்து தப்பிக்கவும் சில விஷயங்களிலிருந்து ஓடிச் செல்லவுமாக இருக்கும் பொழுது சரியான நேரத்தில் சரியான விஷயங்கள் உன் கைகளில் கிடைக்காமல் போய்விடுகின்றது என்பதுதான் உண்மை. என் தங்கமே, எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்கென்று ஒளித்து வைத்திருக்கின்ற சந்தோஷத்தை இந்த வராகி நான் எடுத்து தருகின்றேன் என்ற வாக்குறுதியை கொடுத்திருக்கின்றேன். இன்று இந்த நேரம் நான் உனக்கு சொல்கின்ற விஷயம் என்ன தெரியுமா? என் பிள்ளையை, மனம் நிறைய கவலைகளை தூக்கி பாரமாக அலையாமல் அதையெல்லாம் இறக்கி வைத்துவிட்டு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற நன்மைகளை தேடத் தொடங்கு. உன் மனது நேர்மறையான எண்ணங்களை சிந்தித்தாலே நிச்சயமாக உனக்கு எல்லாமும் நல்லதாகவே நடக்கும். நீ எப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருந்தாலும் இந்த கஷ்டத்திலிருந்து உனக்கு நிச்சயமான விடிவு காலம் பிறக்கும். எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கிருக்கின்ற கஷ்டங்கள் தொடர்ந்து வரும் என்று எண்ணாமல் இவையெல்லாம் நிச்சயமாக மாறுகின்ற நிலை நம் வாழ்க்கையில் இருக்கின்றது. அதற்கு நம் வராகி அம்மாவினுடைய துணை நமக்கு கிடைத்திருக்கின்றது என்று மட்டும் நீ முழுமையாக எண்ணிக்கொண்டால் போதும். என் பிள்ளையே, நடக்கின்ற நன்மைகளை நீ நல்லபடியாக எதிர்கொள்ள வேண்டும் என்றால் உன் மனதிற்குள் இருக்கின்ற சிந்தனைகள் எல்லாம் நீ தெளிவாக வைத்திருக்க வேண்டும். நீ எதிர்பார்த்த பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. நீ எதிர்பார்த்து காத்து நின்று கொண்டிருந்த அத்தனை நல்ல செய்திகளும் உன்னை வந்து சேரப்போகின்றது. நீ இத்தனை நாளும் கடந்து வந்த பாதைகளை சற்று திரும்பி பார்த்தால் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்த அத்தனை கஷ்டங்களும் தேவையற்றது, அதை நீ சரியாக எதிர்கொள்ளவில்லை என்று உனக்கு தோன்றும். எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை செய்து முடித்துவிட்ட பிறகு நாம் அன்று இதனை அப்படி செய்திருக்கலாமே, நாம் இப்படி அவசரப்பட்டதனால்தான் அது நமக்கு பிரச்சனையாக மாறிவிட்டது என்று எண்ணுவதற்கு பதிலாக முன்பே ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக சிந்தித்து முடிவெடுத்து விட்டால் போதும். அவரவர்களுக்கு என்றால் மட்டும்தான் சந்தோஷத்தை தேட நினைப்பார்கள். அடுத்தவர்களுக்கு என்றால் கஷ்டத்தை தான் முதலில் கொடுக்க நினைப்பார்கள். அதனால் எப்பொழுதுமே அடுத்தவர்களின் கொடுக்கின்ற கஷ்டங்களை பெற நினைக்காமல் உன் வாழ்க்கையை உனக்கானதாக மாற்ற எப்பொழுதும் நீ தயாராக இரு. எந்த ஒரு வேதனைகளையும் சோதனைகளையும் தூக்கி சுமக்காமல் எல்லாமும் நமக்கு எப்பொழுதும் போலத்தான் வருகின்றது என்று எண்ணிக்கொண்டு உன் வாழ்க்கையின் பாதையில் வெற்றி நடை போட்டு கொண்டே இரு. என்றும் இந்த வராகி உன்னோடு இருப்பேன் என்பதனை மறந்து விடாதே. என்றும் உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றியை கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரத்திலும் நான் உன் வாழ்க்கையில் உன்னை கைவிட நினைத்தது கிடையாது. எந்த நேரத்திலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். இன்று தேய்பிறை அஷ்டமி நாளில் கால பைரவரை வழிபட வேண்டும். எல்லா தெய்வங்களும் இன்று உனக்கு ஆசிகளை வழங்க வேண்டும். எந்த ஒரு செயலையும் புதிதாக தொடங்காமல் எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் நீ செய்து கொண்டிருக்கின்ற செயலில் கைவிடாமல் நல்லபடியாக வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே இரு. என்றும் உனக்கான வெற்றியினை நான் உன் கைகளில் ஒப்படைப்பேன் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே. என் பிள்ளைக்கு நடக்கவிருக்கின்ற பல நல்ல விஷயங்களை நான் நிச்சயமாக இனி உன் கண் முன்னால் நிகழ்த்தி காட்டுவேன். கடந்து வந்த கஷ்டங்கள் எல்லாம் மறந்து சந்தோஷங்கள் இனி நிலைத்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த விடியலை நீ நல்லபடியாக தொடங்கு. நான் எப்பொழுதுமே உன்னோடு தான் இருக்கின்றேன்.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.